ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பைசியான ஒரு டொமேட்டோ நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 5 கப் தண்ணி சுட வச்சு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது வந்து நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி பிளெயின் நூடுல்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சும்மா வந்து இப்படி கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பிரித்து விட்டுருங்க நூடுல்ஸ் எல்லாம். அப்போ தான் ஈவனாக வேகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆச்சு. நூடுல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. வெந்த நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொலாண்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நூடுல்ஸை வந்து வடிச்சு விட்டுருங்க ஃபுல்லாக. தண்ணி வடிச்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பச்சை தண்ணி இருக்குல்ல, சாதாரண கோல்டு வாட்டர், அதை ஊற்றி அலம்பிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு தடவை குலுக்கி விட்டுருங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போது கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 5 பூண்டை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பச்சை மிளகாவை பொடியாக சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வந்து நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து 2 பெரிய தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். அதை வந்து நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி நல்லா சாஃப்டாக வரும். தக்காளி வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சோ இல்லை அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பொடியோட பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு போனதுக்கு அப்புறமா நான் வந்து 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் கேபேஜ் வந்து நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும் இது. ஸோ இப்போ முட்டைக்கோஸ் வந்து நல்லா வந்து ஒரு 8 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. மிளகுத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி இப்படி பெரட்டின மாதிரி கிண்டிட்டு உடனே வந்து நம்ம வேக வச்சிருக்க நூடுல்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. வானல்லே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வானல்லே அப்படியே இந்த சூட்லேயே இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக உதிரியாக அழகாக குக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஸ்பைசியான டொமேட்டோ நூடுல்ஸ் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.